ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், காத்தால ஏச்ச உடனே எப்போவுமே நம்மளுடைய லைஃப் நார்மல் லைஃப். நம்ம எவ்வளோ தான் காத்தாலேருந்து சாயந்தரம் வரலும் வேலை செஞ்சாலும் நம்மள யாராவது ஒருத்தர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா? எப்படிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்களான்னு கண்டிப்பாக ரொம்ப ஏக்கம். அது முக்கியமாக ஹஸ்பண்ட் கேட்டால் அது அதை விட வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. காத்தால ஏச்சதுலேருந்து சாயந்தரம் நம்ம தூங்குற வரையிலும் நம்ம ஓடினே இருக்கோம். நம்ம ஓடுற மேரேஜ் ஆன பெண்களுக்கு நம்ம ஓடினே இருக்கிற லைஃப்பில் சடனாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அது எதுக்காகனா, ஒன்று கணவனால் ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா பிள்ளைகளால் ப்ராப்ளம். மற்றபடி என்னுடைய லைஃப்பில் கல்யாணம் ஆகிற வரலும் எவ்வளோ கஷ்டங்களில் நான் இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனாலும், தங்குறதுக்கு சொந்தமாக வீடு இல்லைனாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதனால் நான் ஓடினே இருந்தேன். யாருக்காக ஓடினேன்னா, என்னுடைய கணவனுக்காக. அவருக்கு என்னை விட்டால் யாரும் கிடையாது. எல்லாம் அண்ணன், தம்பி, அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் நான் கல்யாணம் அவர் பண்ணும்போதும் அவருடைய தகப்பனார் இறந்துட்டார். அந்த டைமில் நான் அந்த தகப்பன் இருக்கிற இடத்த ஃபுல்ஃபில் பண்ணேன். அப்படின்னா என்ன சொல்கிறது, அவங்க அப்பா கொடுத்த பாசத்தை என்னால் அவருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ வரையிலும் சரி, ஓடினே இருக்க நம்ம லைஃப்பில் டக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அது டக்குன்னு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை கணவருக்கு உடம்பு சரியில்லாத இருக்கலாம், இல்லை நம்மளுடைய லைஃப்பில் பட்ஜெட், அதாவது உணவு சாப்பாடு அது காசு இல்லாமல் இருக்கலாம், இல்லை வாடகை கட்ட காசு இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு யார்கிட்டனா கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க. எந்த ஒரு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போய் உட்காரவே கூடாது. உங்களுக்கு என்ன வேணாலும் அது உங்களுடைய கடவுளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கடவுள்கிட்ட உட்காந்து எனக்கு இது வேணும், என்னால் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு பலம் கொடுங்க, எனக்கு ஃபேமிலி ரன் பண்ணணும், பசங்களை பார்த்துக்கணும், வீட்டுக்காரை பார்த்துக்கணும், என்னுடைய ஃபேமிலி எனக்கு அப்புறம் என்னுடைய தலைமுறைகள் வளரணும். லைஃப்பில் எத்தனையோ பேர் லைஃப்பில் எதுவுமே முடிவு எடுத்துருவாங்க. சில சமயம் பணமே எடுத்துக்கலாமே, டக்குன்னு ஒரு பணம் ஒரு 50,000 நம்ம கையில் வந்துச்சுன்னா அந்த சமயத்துக்கு அதை செலவு பண்ணிவிடுவோம். ஆனால் அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு முக்கியமாக மனைவிமார்கள் நம்ம தான் யோசிக்கவே மாட்டோம். ஹஸ்பண்ட் எடுத்து காசு கொடுத்தோன்னா டக்குன்னு இமீடியட்டாக எடுத்துன்னு போய் செலவு பண்ணிவிடுவோம். அது கஷ்டப்படாதையோ, அது கஷ்டப்பட்டு நம்ம கையில் வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குவாங்கன்னு கண்டிப்பாக நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம். ஏன்னா நான் என்னோடய லைஃப்பில் நான் முக்கியமாக என்கிட்ட பணம் காசு இருக்கும்போது நான் நிறைய பேருக்கு அது என்ன சொல்கிறது, அது 1000 கூட நான் பார்க்க மாட்டேன், 500 கூட பார்க்க மாட்டேன். உதவின்னு சொன்னாங்கன்னா ரிட்டர்ன் கேட்காத அளவுக்கு கொடுத்துருவேன். அது ரிட்டர்ன் நான் கேட்க மாட்டேன். இப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா, கொடுத்தாலும் ரிட்டர்ன் கேட்குற நிலைமையில நான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். வீடு கட்டின பிறகு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். அந்த அளவுக்கு நாங்கள் லைஃப்பில் ஓடினே இருக்கிறோம். எத்தனை பேர் நல்லா வாழ்ந்துருக்குவாங்கோ, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அப்படியே சரிக்கும். நானும் எங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் நான் சொல்லினே இருக்குவேன், நான் எப்போவுமே இப்படியே இருக்க மாட்டேன், கண்டிப்பாக என்னோடய லைஃப் அப்போ இப்படியே இருக்க மாட்டேன்னா, நான் அவங்க கேட்கும் போதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறது. அது மாதிரி எப்போவுமே இப்படியே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கும் ஒரு நாளைக்கு அடி சிறக்கும். நான் என் வாயிலே சொல்லிவிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குங்க. முன்னாடி நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் பேசிடுவேன். அப்படி பின்னாடி நம்மளுக்கு வர பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லிவிடுவேங்கோ, நம்ம இப்படியே இருக்க மாட்டோம், கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டம் வரும், வாயை வச்சுன்னு சும்மா இருன்னு சொல்லுவார். கண்டிப்பாக அவங்க கடவுள் இவ்வளோ பணம் இவ்வளோ காசு நம்மளுக்கு கொடுக்குறாருனா கண்டிப்பாக பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு கொடுக்குறாருனா பின்னாடி நம்மளுக்கு ஒரு நல்லது இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த பிறகு எங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல் ஆன பிறகு இப்போ எங்களுடைய மோட்டிவேஷன் எல்லாம் எங்கள் பையனை நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவர் சம்பாதனையில் உட்காந்து சாப்பிட்ணும், அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓடுற வாழ்க்கையில் நாங்கள் 2 பேரும் கரெக்டாக வாழ்ந்தோம். அதே மாதிரி எங்கள் பசங்களுடைய வாழ்க்கையில் அவங்களும் கரெக்டாக வாழணும். அந்த டிசிப்ளினான வாழ்க்கை, நம்ம தாய் தகப்பன் நம்ம 2 பேர் டிசிப்ளைனாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பசங்க டிசிப்ளைனாக இருக்குவாங்க. டிசிப்ளைனா என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம எங்கன்னா சுற்றுறது, நம்ம பாட்டுக்கு எங்கன்னா உட்காந்து யாருக்குனா பேசினுக்கிறது, வீட்டில் சாப்பாடு செய்கிறதில்ல, கொழும்பு செய்கிறதில்ல, ஒரு காஃபி போட்டு ஹஸ்பண்ட் கொடுக்குறது கிடையாது, பசங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டு தட்டில் கொடுக்குறது கிடையாது, எங்கன்னா
ஏன்னா போயிடுறது, பிக்சருக்கு போயிடுறது, அங்க போயிடுறது, இங்க போயிடுறதுன்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்ட்டா காத்தால ஏச்சோமா கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் சொல்றேன் நான். நானும் அந்த லைஃப் வாழ்றதொட்டு இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனச்சு தான் சொல்றேன். அதனால நீங்க என்ன திட்டினா கூட அத பத்தி நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஏன்னா, எனக்கு நடந்தது தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எனக்கு 19 இயர்ஸ்ல மேரேஜ் ஆச்சு. 19 டூ இந்த 20 இயர்ஸா வந்து என்னுடைய கடமை ஒரு நாள் கூட தவறுனதே கிடையாது. எங்க போனாலும் மெயின் வந்து பசங்களுக்கு சாப்பாடு, வீடு வாசல் சுத்தமா இருக்கணும். யார் வந்தாலும் நம்ம வீட்ல உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அந்த அளவுக்கு வீட்ட வந்து சுத்தபத்தமா வச்சுன்னு இருக்கோம். பசங்களுக்கு இப்போ எங்க பசங்க வளர வளர எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி. ஏன்னா, இந்த மாரி சமயத்துல தான் அவங்களுக்கு நம்ம டிசிப்ளின், ஒழுக்கத்த எல்லாமே சொல்லி தரணும். நான் சொல்லுவேன், இவங்களுக்கு கையெடுனா என் மூஞ்ச பாக்குவாங்கோ. இவங்களுக்கு நமஸ்காரம் சொல்லு, இவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லு, இவங்களுக்கு குட் ஈவ்னிங் சொல்லி, இவங்களுக்கு குட் மார்னிங் சொன்னா டக்குன்னு எங்க பசங்க என் மூஞ்ச பாக்குவாங்கோ. "இவங்க யார் மம்மி?" அதெல்லாம் யாரு, இவங்க அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னா நீ அத செய்யணும். ஏன்னா, இன்னைக்கு நான் உனக்கு சொல்லிக் குடுக்குற பழக்கம் தான். அதே மாரி டைமிங். எங்கேயாச்சும் வெளிய போனா இந்த டைமிங்க்குள்ள வரணும். அதுதான் முக்கியம். இப்போ ஒரு இடத்துக்கு நாங்க ஃபேமிலியா போறோம்னா, அதுல ஒரு மனுஷன் மிஸ் ஆனா, ஃபோன் பண்ணி அதே வேளையா நம்ம சொல்லுவோம், இந்த டைம்க்கு நீங்க வரணும்னு. ஆனா, அவங்க அந்த மாரி வரமாட்டாங்க. அதுதான் நம்ம டிசிப்ளினான வாழ்க்கை. சாப்பிடுற சாப்பாட்லேருந்து, போடுற துணியிலேருந்து, நாங்க எப்படி இருக்கிறோமோ, அதே மாரி நீங்களும் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க வளர்க்குவோம். ஏன்னா, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்ததால எங்க அம்மா எங்கள வந்து ரொம்ப கஷ்டத்துல வளர்த்ததொட்டு, நாங்க வந்து எங்க பசங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்த குடுக்க விரும்பல. ஏன்னா, அது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். அந்த கஷ்டம்லாம் இப்ப நான் என் பசங்களுக்கு குடுக்கறதுக்கு விரும்பல. ஏனாதானமா நம்ம வாழ்க்கை வாழாதபடி நம்பளுக்குள்ள ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பசங்களுக்கு கரெக்ட்டா டைம்க்கு இந்த சாப்பாடு தரணும். கரெக்ட்டா வீட்டுக்கார் வந்து இந்த டைம்க்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கணும். கரெக்ட்டா இந்த டைம்க்குள்ள வேலைலாம் முடிக்கணும். கொஞ்ச நேரம் நிம்மதியா நம்மளும் ரெஸ்ட் எடுக்கணும். சும்மா வெளிய போறது, சும்மா போய் காசுங்கள செலவு பண்றது. சும்மா நம்ம அனாவசியமான இப்ப பாருங்க, இப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா, அதுக்கோசரம் போயிட்டு காசு செலவு பண்ணி, இத்த வாங்குறத விட, நம்ம அந்த காச வச்சு எதுவும் யோசிக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனா கிண்ணத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு ஊத்தி வைக்கிறோம். தட்டுல தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டு வைக்கிறோம். ஆமாங்களா? அந்த அந்த மாரி பொருள் வீட்ல இருந்தாவே போதும். நம்மளுக்கு பணம் காசு இருந்தா, ஏதாச்சும் நம்ம நம்ம ஓடுற லைஃப்ல ஒரே ஒரு முக்கியமான வாழ்க்கை நம்ம டிசிப்ளினா வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிசிப்ளின் தான் நம்ம புள்ளைங்கள வந்து பாதுகாக்கும். நம்மளுடைய ஒழுக்கம் தான் நம்ம புள்ளைங்கள பாதுகாக்கும். நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோம்னா கூட டக்குன்னு ஒரு நிமிஷம் உட்காந்து, ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமா? நம்ம யோசிச்சாமே கடவுள் நம்மள மன்னிச்சிடுவாரு. தப்பு பண்றோம்ன்னு தெரிஞ்சும் ஐயோ! புள்ளைங்களுக்கு சாப்பாடு பரவால்ல விடு. அவங்க அப்படியே விளையாடின்னு அப்படியே எந்திருவாங்க. வீட்டுக்கார் தானே விடு காஃபி போட்டு தரலன்னா ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் அப்படியே எந்திருவாரு. அப்படிலாம் நம்ம ஒரு ஒரு தப்புங்க பண்ணும்போதோ, கடவுள்கிட்ட கணக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேறு யார்கிட்டயுமே கணக்கு கிடையாது. இப்ப என்ன உங்க கூட பேசினே இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஏன்னா, ஒரு நாளைக்கு நம்மளுடைய கடமை ஏன்னா அது ஃபர்ஸ்ட்டு செய்யணும் ஃப்ரெண்ட். அப்புறமா கிடையாது. வேலைக்காரங்க வேலை வந்து செஞ்சாலும் நம்பளுடைய கடமை. ஒரு சாமான கழுவத்துக்கு நம்ம வேலைய வச்சோம்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க சாமான கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. மத்தபடி உங்களுடைய வேலை என்ன பெருக்குறது, துடைக்கிறது, டஸ்ட் அடிக்கிறது, சாப்பாடு செஞ்சு வைக்கிறது, அந்த வேலைய வந்து கண்டிப்பா நம்ம செஞ்சே செய்யணும். நாங்க செய்றோம். நீ என்ன எனக்கு சொல்றதுன்னு கூட நெறைய பேர் நெனைக்கலாம். ஏன்னா, இதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நாள் கூட என்னோட லைஃப்ல வந்துட்டு நெறைய வாட்டி தப்பு பண்ணது நான் உணர்ந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ! எங்கேயாச்சும் போயிட்டேன்னா கூட, ஐயோ! புள்ளைங்களுக்கு சாப்பாடு டைமுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு, எதாச்சும் ஒரு வழியில சீக்கிரம் வந்து அந்த டைமுக்கு நான் வந்து சேர்ந்துருவேன். ஏன்னா, தான் நம்ம புள்ளைங்கள பார்த்துக்கணும். வேற யாரும் வந்து நம்ம புள்ளைங்கள பார்த்துக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பளுக்காக நம்பளுடைய என்ன சொல்றதுங்க, நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய டிசிப்ளின் தான் நம்ம பசங்கள காப்பாத்தும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏனாதானமா வாழாதபடிக்கு, ஏனாதானமா பணங்கள செலவு பண்ணாதபடிக்கு, குருவி போல சேர்த்து வச்சு தான் ஃப்ரெண்ட் இந்த வீட நான் வாங்குனேன். இந்த வீட நான் வாங்கும்போது 40 லேக்ஸ் 40,00,000 அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு இல்லனாலும் 30,00,000 எல்லாமே வந்து இந்த 20 இயர்ஸ்ல நாங்க கொஞ்சமா சேர்த்து வச்சோம். இப்ப எங்களுடைய வீட்ட வந்து 90,00,000 தர்றோம். நீங்க தந்துருங்க. இத்தனைக்கும் நான் ஒரே ஃப்ளோர் தான். 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் தான் கட்டிக்கிறேன். ஆனாலும் அத வந்து கேட்குறாங்க. ஏன் நான் சொல்றேன், நம்ம ஓடுற வாழ்க்கை கண்டிப்பா ஒரு சாதிக்கிற வழியா தான் இருக்கணும். நம்ம ஏனாதானமா வாழக்கூடாது. யாரோ சம்பாரிக்கிறாங்கோ, அந்த பணத்த எடுத்து நம்ம செலவு பண்ணிடலான்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அத வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் சரி, உங்க கூட இருக்கிறவங்க யாராவது சம்பாரிச்சு உங்ககிட்ட பணத்த குடுத்தாலும், அத நம்ம சேவிங்ஸ்ல தான் வைக்கணும் ஏனாதானமா செலவு பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல
இப்போ சமைக்கிறதுக்காக வந்துட்டேன். மணத்தக்காளி கீரை பொரியலும், கொத்துவரங்காவும் செய்யலான்னு சொல்லிட்டு, இது சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லது. அதனால வந்து அ வயிறு புண்ணு அதுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால வந்து மணத்தக்காளி கீரை வந்து ஒரு 3 கட்டு வாங்கி க்ளீனாக கழுவி அலசி வச்சுட்டுக்கிறேன். இப்போ வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, வெங்காயம் போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரொம்பலாம் வெங்காயம் வதங்கி போகக்கூடாது. ஏன்னா, அந்த வெங்காயம் தண்ணியில தான் இந்த கீரையே வேகணும். சும்மா 2 வாட்டி சும்மா அப்படி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கீரை ஆட் பண்ணிட்டு, நீங்கள் மூடி போட்டுருங்க. அப்புறமா வேணால் நீங்கள் கிளறிக்கலாம். போட்டோன்னே கிளறி நீங்கள் கஷ்டம் எடுக்க வேண்டாம். எவ்வளோ கீரை இருக்குதோ அவ்வளோ கீரை அது மேலேயே வச்சுட்டு, நீங்கள் மூடி போட்டுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்படியே அமுங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்புக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா, மேலே வந்து நசுக்கி வச்ச பூண்டை வந்து போட்டுட்டு, நீங்கள் மூடி ஃபஸ்ட் நம்ம பூண்டு போட்டுடலாம். பூண்டு போடுறது பற்றி பிரச்சனை கிடையாது. நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படி ஆட் பண்ணல. ஏன்னா, ரோஸ்ட் ஆகுறத விட பூண்டு வந்து அப்படியே அந்த ஆவியில் வேகிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அதை போட்டு மூடி போட்டு வச்சுட்டு, இந்த பக்கம் கொத்துவரங்காய்க்கு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி, அதில் கொஞ்சம் கடுகு போட்டு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு போட்டு, இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கூடவே வந்து கருவேப்பிலையும், வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்துவரங்காய் கூட ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வயிற்றில் கல் இருந்தால், ஸ்டோன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இருந்தால் கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். இந்த வயிறு நோவு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கொத்துவரங்காய் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே நிறையா தான் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸுங்கெல்லாம் செய்வேன். வாரத்தில் 2 வாட்டி வந்து நான் வெஜிடேரியன்ஸ் செய்வேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அது வேகட்டும். இந்த பக்கம் வந்து மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய், காஞ்ச மிளகா, கல்லாக்கொட்டை போட்டு மிக்சியில் வந்து 2த்துக்கும் போடுவேன். இதுக்கும் போடுவேன், அதுக்கும் போடுவேன். கொஞ்சமாக வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து ஆட் பண்ணி இது கலரி கொடுத்துட்டா இதுவும் வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கீரை ரொம்பவே நல்லது. ஒரே ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. வேறு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு வேண்டாம். இந்த கொத்துவரங்கால வந்து தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து கொஞ்சமாக வந்து அதே தேங்காய், கல்லாக்கொட்டை போட்டு அரைச்சிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.